இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்களா டாக்டர்? பண்ணிடலாமா. பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. வந்தப்ப இருந்ததை விட ஹெல்த் கண்டிஷன் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனர்ஜி லெவல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க. ஃப்ரூட்ஸ் அதிகமா கொடுங்க. சரிங்க டாக்டர். கேட்டுக்கிட்டியா? இந்த டேப்லெட்ஸை பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி இருக்கிறபடி மறக்காம கொடுங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்கம்மா. பவித்ரா, பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சா? இல்ல டாக்டர், இனிமே தான் பண்ணணும். கவுண்டர்ல போய் பில்ல கேட்டு வாங்கி கட்டிட்டீங்கன்னா உடனே பேஷண்டோட ரிப்போர்ட் ஃபைலை ரெடி பண்ணிடுவாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே? ஓகே டாக்டர். இருமா, நான் கவுண்டர்ல போய் எவ்வளவு கட்டணும்னு கேட்டுட்டு வரேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. எங்க அப்பாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. எவ்வளவு கட்டணும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அப்பா பேரும் மொபைல் நம்பரும் சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன். $24,200 பே பண்ணணும். பில்லை ரெடி பண்ணிடவா? ரெடி பண்ணி வைங்க. இன்னொரு 1 hourல கட்டிடுறேன். ஓகே மேடம். சூர்யா கிட்ட தான் கேட்கணும், வேற வழியே இல்லை. ச்சே, முன்னாடியே ஒரு 30,000 கேட்டு வாங்கியிருக்கலாம். பவித்ரா, என்ன பவித்ரா, எவ்வளோ கட்டணும்னு சொல்றாங்க? 24,200 கட்டணுமா? சரி, பரவாயில்ல, கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சுந்தர் சார், இந்த பில்லை நானே கட்டிடுறேன். ஏன்? இல்ல சார், என் ஃப்ரெண்டு கிட்டே பணம் வாங்கிக்கிறேன். அப்போ நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல சுந்தர் சார், ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டோம். பவித்ரா, நான் உங்களை என் ஃபேமிலியில் ஒருத்தங்களா தான் நினைக்கிறேன். நீங்கள் தான் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க. ப்ளீஸ் போங்க பவித்ரா, அப்பாவை ரெடி பண்ணுங்க, நான் பில்லை பே பண்ணிட்டு வந்துடுறேன். பில்லை நீங்கள் ரெடி பண்ணிடுங்க, நான் கட்டிடுறேன். ஓகே சார். என்னடி பவி, எவ்வளவு பணம் கட்டணுமா? 24,200 ரூபாம்மா. அவ்வளவு ஆயிடுச்சா? இப்போ அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போறது? பவி, சுந்தருக்கு வேணா ஃபோன் பண்றியா? அவரே வந்துட்டாரு. கவுண்டர்ல அவர் தான் பில் பே பண்ணிட்டு இருக்காரு. பாத்தியாமா பவித்ரா, சுந்தர் ரொம்ப தங்கமான புள்ளமா. பொண்டாட்டி இறந்தப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தன்னோட பெண் குழந்தைய தாயும் தகப்பனமா இருந்து பொறுப்பா பாத்துக்கிறாருமா. பல நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கஷ்டத்துக்கு உதவ மாட்டாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறது ரொம்ப கஷ்டமா. நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் பதிலுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க கேக்குறாருலப்பா. இது உங்களுக்கு சரியா படுதா? அவரோட வயசு என்ன, என்னோட வயசு என்ன? 10 வயசு வித்தியாசம்பா. நம்ம இப்படி கேக்குறோமேனு கூச்சம் வேண்டாம். அவருக்கு தான் கூச்சம் இல்லைன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் சரிங்கிற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா பவித்ரா, 10 வயசு வித்தியாசம்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லம்மா. இதோ நிக்கிறாளே உங்க அம்மா, அவளுக்கும் எனக்கும் 12 வயசு வித்தியாசம். நாங்க நல்ல வாழ்க்கை வாழல. இதெல்லாம் சகஜம்மா, இது ஒண்ணு தப்பு இல்லம்மா. அப்பா, அதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்பெல்லாம் கல்யாணம் பண்றவங்க எல்லாம் ஈக்குவல் ஏஜ்ல இருக்கணும். சாரி, எனக்கு இஷ்டம் இல்ல. கஷ்டத்துல உதவுறேன்னு சொல்லிட்டு 2வது கல்யாணத்துக்கு அடி போடுறாரு. கை நிறைய அவர் சம்பாதிக்கிறாருமா. அந்த தம்பிக்கு என்னமா குறைச்சல்? அவர் ஒன்னும் உன் மேல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கலையம்மா. ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு திண்டாடுறாருமா. ஆனா அந்த குழந்தைய நல்ல விதமா பாத்துக்க ஒரு அம்மாவா இருன்னு தானே கேட்கிறாரு. அது ஒண்ணு தப்புன்னு சொல்றதுக்கு இல்லம்மா. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேம்மா. அப்பா, தயவு செஞ்சு இந்த டாபிக் நிறுத்துங்கப்பா. இது வரைக்கும் நமக்காக அவர் எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு கேட்டு சொல்லுங்க. எங்கயாவது கடன் வாங்கியாவது நான் கொடுத்துறேன். அதை விட்டுட்டு இந்த பேச்சை மட்டும் ஆரம்பிக்காதீங்க. எனக்கு செத்துடலாம் போல இருக்கு.
அப்பாவை ரெடி பண்ண சொன்னேனே, இன்னும் ரெடி பண்ணலையா பவித்ரா? மா நீங்களாவது ரெடி பண்ணுங்கம்மா, நான் கேப் புக் பண்ணுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். ஏய் பவி, சரி கிளம்புங்க, நான் ஏற்றி விட்டு கிளம்புறேன். ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்துல தான் இருக்கு, நாங்களே போய்க்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கிளம்புங்க சார். என்னங்க இவ? சரிம்மா, பார்த்து பத்திரமா கூட்டு வாங்க. தேங்க்யூ. பவுனு, கீரை சமைச்சிட்டியா? ஆமா, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. வேலை வேலைக்கு பார்த்து கரெக்டா பண்ற போன ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஏற்கனவே தமிழ் பாட்டு பாடிட்டோம், அப்படியே வேற லாங்குவேஜ்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா? ஏங்க, மத்தியானத்துக்கு மேலேயாவது கடைக்கு போனோங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? இந்த பாரு விசாலம், கடைக்கு போகணும்னு நினைச்சாலே போர் அடிக்குது. இங்கே நல்ல டைம் பாஸ் ஆகுது. அதுவும் இப்ப நான் பாட்டு பாடுற மூட்ல இருக்கேன். அதுவும் இல்லாம பையன் தான் கடையை பாத்துக்கிறான்ல, அப்புறம் என்ன பவுனு? அப்படியே அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஐயா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பிரியா வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவா, எனக்கு அவளை வேற கவனிக்கணும். பேசாம நீங்க அம்மா கூட பேசிட்டு இருங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏய் பவுனு, வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சே, ஏதாவது பிரச்சனையா? அதுவா பொண்ணி, யாரோ ஒருத்தங்க பண உதவி கேட்டு வந்தாங்க. பண உதவி? ஆமாம் பொன்னி, யாரோ திமிர் பிடிச்ச பொம்பளையா இருக்கும் போல இருக்கு. 50 ரூபாய் கொடுத்து அனுப்புனாரு. அந்த 50 ரூபாயோட 1 ரூபாவை சேர்த்து கொடுத்து 51 ரூபாயா திருப்பி கொடுத்துட்டா. அப்படி திமிரா நடந்ததும் இல்லாம அகராதியா வேற பேசிருக்கா. அந்த சத்தம் தான் உனக்கு கேட்டிருக்கு. ஐயோ, போனாவோட அம்மாவை வர சொல்லியிருந்தோமே, ஒருவேளை அவங்களா இருக்குமோ? பவுனு, என் போனை சார்ஜ் போட சொன்னேனே, எங்க வச்சிருக்க? இதோ அங்கதான் இருக்கு. போன் அடிக்குது பொன்னி. யாரு? தெரியல. ஹலோ ஹலோ, எங்க கஷ்டம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? நாங்க படுற அவமானம் உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி நீங்களும் உங்க பங்குக்கு காயப்படுத்துறீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? நாங்க உங்களுக்கு என்னங்க கெடுதல் பண்ணோம்? இல்ல, இது போனாவோட நம்பர் தானே. இதுல நீங்க யார் பேசுறது? எதுக்கு இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நாங்களா மேடம் உதவி கேட்டு வந்தோம்? உங்களை யாருன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? நீங்களா வந்து உதவி பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தவங்கள செக்யூரிட்டி வச்சு அவமானப்படுத்துறீங்களா? உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் இது விளையாட்டா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க இவ்ளோ க்ரூவலா இருக்கவே கூடாது மேடம். கஷ்டத்துல இருக்கிறவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி வேற ஒரு பாவம் இந்த உலகத்திலே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ, இங்க பாருமா, முதல்ல நீங்க யார் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கோவப்படுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். முதல்ல இது போனா நம்பரா இருக்கு, ஆனா நீங்க யார் பேசுறீங்கன்னு தெரியல. நீங்க தான் போனாவோட தங்கச்சியா? நான் புவனாவோட சிஸ்டர் தான். என் பேரு பூஜா. என்ன செய்ய போறீங்க? தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னையும் அவமானப்படுத்த போறீங்களா? இல்லம்மா, என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ பேச. இங்க பாருமா, நான் எப்பவும் யாரையும் அவமானப்படுத்தணும்னு என் வாழ்க்கையில நினைச்சது கூட இல்ல. இவ்ளோ நல்லவங்க மாதிரி பேசுறீங்களே, அப்புறம் எதுக்கு மேடம் எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்புனீங்க? அம்மா, எங்க அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ உங்க அம்மாவை அனுப்பி வையே, நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல வெயில்னு கூட பார்க்காம எங்க அம்மா உடனே கிளம்பி வந்தாங்க. வீட்டு வாசல்ல வந்து கால் பண்ணப்போ நீங்க காலை எடுக்கல. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கிட்ட 50 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க.
எங்க அம்மா என்ன உங்ககிட்ட தர்மம் வாங்கவா வந்தாங்க? நாங்களும் உங்களை மாதிரி வசதியா இருந்தவங்க தான் மேடம். ஏதோ விதி நாங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதுக்காக எங்களை பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி நடத்துவீங்களா? ஐயோ, இது பாருமா, நான் தான் உன் அக்காவை பார்த்து அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னோனே வீட்டுக்கு வர சொன்னேன். உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வர சொன்னது நான் தான். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு லேசா தலை வலிச்சிட்டு இருந்ததா, மாடியில படுத்துட்டு இருந்தேன். ஃபோன் இங்கே சார்ஜில் இருந்தது. அதனாலதாம்மா என்னால ஃபோனை அட்டன் பண்ண முடியல. நீ ஒன்றும் தப்பா நினைக்காத. இத பாரு, கண்டிப்பா உன் அம்மாவையும் உன் அக்காவையும் திரும்ப வர சொல்லு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மேடம், நீங்க எதுவும் பொழுதுபோக்குறதுக்காக இத சொல்லலையே, உண்மையா தானே சொல்றீங்க? ஐயோ, கடவுள் சத்தியமா நான் உண்மையதாம்மா சொல்றேன். நீ தயவு செஞ்சு உன் அம்மாவையும் உங்க அக்காவையும் வர சொல்லு. நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவேன். நான் வர சொல்லுவேன் ஆண்டி. ஏதாவது மாறி நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன், பாத்துக்கோங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ வருத்தப்படாத. அம்மா, உங்க பேர் என்ன ஆண்டி? மிஸ்ஸஸ் பொன்னி. சரிங்க ஆண்டி, நான் போனை வைக்கிறேன். ம். பொன்னி, என்ன பிரச்சனை? உன்கிட்ட உதவி கேட்டு வந்தவங்க அவங்க தான். நீ ஏன் இவ்ளோ இறங்கி பேசிட்டு இருக்க? ஏம்மா, உங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க, நீயும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. இப்போ ஏதோ செய்ய முடியாம போச்சு, அதுக்கு எதுக்கு இப்படி பேசணும்? நீ யார்கிட்டயோ கடன் வாங்கி அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரில இருந்தது. நான் செஞ்சது தப்புதான். அவங்க பாட்டுக்கு அவங்க கஷ்டத்தோட வழியில தான் போயிட்டு இருந்தாங்க. நான் தான் உதவி செய்யறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டேன். அப்ப நான் செஞ்சது தப்பு தானே? எந்த பாவத்துக்கும் விமோச்சனம் இருக்கு. ஆனா உதவி செய்யறேன்னு ஏமாத்தினா அதுக்கு விமோச்சனமே இல்லை. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நீ உதவின்னு கேட்டு வர எல்லாருக்கும் தான் உதவி பண்ற. யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியாம போயிடுச்சு, அதுக்காக இவ்ளோ இறங்கி பேசணுமா? இங்க வந்த பொம்பளை ரொம்ப திமிராதான் பேசிட்டு போயிருக்கா. இப்ப பேசின பொண்ணு வேற ரொம்ப வாய் துடுக்காதான் பேசிருக்கா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இறக்கமே படக்கூடாது பொன்னி. இல்ல அண்ணி, அவங்க பேசுனத திமிரா பேசுனாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க பொண்ணுகிட்ட நான் சொன்ன வார்த்தைக்காக அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு பெரிய இக்கட்டுல இருந்திருக்கணும். அவங்க திமிரா பேசுனதா நான் நினைக்கல. அவங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுதான் ஆகணும். இத பாருங்க, தயவு செஞ்சு புவனாவும் அவங்க அம்மாவும் தேடி வந்தா அவமானப்படுத்தி அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். பொன்னி, என்ன? ஏய், பொன்னி. என்னம்மா, இதை கொடுக்க சொன்னாங்க. கிளம்புங்க. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் 1008 பிரச்சனை. எல்லா இடத்துலயும் கோவமா நடந்துக்கிறேன். நீ ஏண்டி இவ்ளோ கோவப்படுற? மா, அதுக்காக உன்னை இன்சல்ட் பண்ணி அனுப்புவாங்க, அதை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியாமா? ஏய், நாமளே ஒவ்வொரு நிமிஷமும் முங்கிக்கிட்டு இருக்கோம். யார் கை தூக்கி கரை சேர்த்து விடுவாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ உன் பங்குக்கு நீயும் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி போட்டு வந்திருக்க. சரி, அவங்க முடிவா என்னதான் சொன்னாங்க? அவங்களுக்கு நீ வந்ததே தெரியாதாமா? வீட்ல இருக்கிற யார்கிட்டயோ தான் செக்யூரிட்டி சொல்லி
அந்த 50 ரூபாவை வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஒருத்தங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா, அந்த அம்மா சீரியஸா தான் மீன் பண்றாங்க. அவங்க குரல்ல ஒரு பதட்டம் தெரியுது. அந்த செக்யூரிட்டி உன்கிட்ட அப்படி நடந்ததுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படதான் செய்றாங்க. ஏய், நிஜமாவே வருத்தப்படுறாங்களா? அப்ப என்ன செய்யலாம்? மறுபடியும் போய் பார்க்கலாம் தான் நினைக்கிறேம்மா. ஒன்னும் தப்பில்லைன்னு தான் தோணுது. சரி, ஒன்னு செய்யலாம். இந்த வாட்டி நான் போல, நீயும் போனாவும் போயிட்டு வாங்க. அங்க போய் நீ ஒன்னும் பேசாத. அவங்க நம்ம போனா கிட்ட தான் நல்லா பாசமா பேசுறாங்க. போனாவே அவங்க கிட்ட பேசட்டும், என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஆ, சரிம்மா. ஆமா, பேர் கேட்டியா? என்ன சொன்னாங்க? பொன்னின்னு சொன்னாங்கம்மா. ஓ, பொன்னி. பொன்னியா? பொன்னி. சரி, ஏதோ ஒரு 2-3 லட்சமாவது இப்ப கொடுத்தாங்கன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து கொஞ்சமாவது வெளியில வரலாம்ல. வீட்டை பார்த்தா அவங்க ரொம்ப பணக்காரங்க மாதிரி தான் தெரியுது. நாம கேட்குற இந்த 2-3 லட்சத்தெல்லாம் அவங்களால ஈஸியா கொடுக்க முடியும்னு தான் தோணுது. நீ ட்ரை பண்ணு. சரிம்மா. அப்பா, நம்ம கஷ்டம் கொஞ்சமாவது தீரட்டும். பவித்ரா, அந்த தம்பி சுந்தர் எப்போ ரூம் வாசல்ல வந்து நின்னுச்சுனே தெரியல. வெளி இடத்துல பேசும்போது கவனமா பேச வேண்டாம்? இப்படியா பொறுப்பு இல்லாம பேசுவே நீ? பவித்ரா, நீ பேசுனது அந்த தம்பி காதுல விழுந்திருக்குமோ என்னமோ. அப்பா அவரை பத்தி பேசுனதும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுமா. எனக்கு பிடிக்காத ஒண்ணு அப்பாவும் நீயும் ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க? அவரு கேஷ் கவுண்டர்ல நிப்பாருன்னு நினைச்சு பேசினேன். திடீர்னு ரூம் வாசல்ல வந்து நிப்பாருன்னு எனக்கு என்ன தெரியும்? காதல விழுந்தா விழுந்துட்டு போட்டுமா. நான் ஒன்னும் தப்பா பேசலையே. அப்பவாவது புத்தி வரட்டும். இந்த அளவுக்கு அரக்கத்தனமா இருக்க கூடாதுடி. உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலனதும் உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து பணமெல்லாம் கட்டி எவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சிருக்கு அந்த தம்பி. இப்படி மனசு புண்படுற மாதிரி பேசினா நிச்சயமா நல்லா இருக்காதுடி. அவர் மனசு கஷ்டப்பட்டா அது நம்மள கண்டிப்பா பாதிக்கும்டி பவித்ரா. மா, சும்மா பயமூட்டாத. நான் பேசினது ஒன்றும் தப்பில்லை. அதுக்கு மேல அவர் மனசு கஷ்டப்பட்டா கஷ்டப்படட்டும். நான் என்ன பண்ண முடியும்? ஏமா, அதுக்காக அவர் மூஞ்சியில் அடிச்ச மாதிரி அம்மா பேசுறது? வேற எப்படிப்பா பேசணும்? பிடிக்காதத பிடிக்கல தானே சொல்ல முடியும். பவித்ரா, அது இல்லம்மா, அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி இருக்காருன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏதோ பழகின உரிமையில அவர் என்கிட்ட கேட்டாரு. அப்ப கூட அவரு தயங்கி தயங்கி தான் கேட்டாரு. நான் தான் ரொம்ப நல்லவரா இருக்காரு, நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில ஒத்துக்கிட்டம்மா. பிடிக்கலங்கிறது நேரடியா நீ அங்க வச்சு சொல்லியிருக்க வேண்டாமா? பவித்ரா, நீ என்கிட்ட சொல்லியிருந்தன்னா நான் அவர்கிட்ட நேரம் கிடைக்கும் போது பக்குவமா எடுத்து சொல்லியிருப்பம்மா. நீ பேசினது அவர் காதுல விழுந்துருச்சு. ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாருமா. பாவம், நல்ல மனுஷம்மா. நீ அவசரப்பட்டு பேசிட்டம்மா. பூஜா, நில்லடி. இந்த வீடுதான். பொண்ணு இளம் இருக்கு பாரு. அக்கா, பார்த்தா பெரிய பணக்காரங்க வீடு மாதிரி தான் தெரியுது. ஆனா நான் வேற அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டேனே. ஏதாவது தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? ஹே, நிச்சயமா தப்பா எடுத்துக்க மாட்டாங்கடி. அவங்கள நேரா பார்த்தா உனக்கே புரியும். அவங்க ரொம்ப நல்லவங்கடி. எப்படியோ 2-3 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டா போதும். இப்போதைக்கு வீட்டுல இருக்கிற பிரச்சனையாவது சரி பண்ணலாம். சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ஹலோ ஆண்டி, நானும் என் சிஸ்டரும் உங்க வீட்டு வாசல்ல தான் ஆண்டி நிக்கிறோம். வாசலையாம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்பவாவது வந்தீங்களே. பக்கத்துல செக்யூரிட்டி இருப்பாரு, அவர்கிட்ட போன் கொடு. ஓகே ஆண்டி. அண்ணா, என்னம்மா, யார் வேணும்?
பொன்னி ஆண்டி உங்ககிட்ட பேசணும்னாங்க. இந்தாங்க பேசுங்க. குடுமா. அம்மா. சரவணன், அந்த பொண்ணுங்க தெரிஞ்சவங்க தான், உள்ள அனுப்புங்க. சரிங்கம்மா. இந்தம்மா வாங்க. வாடி போலாம். உள்ள போங்க. ஏய் வா. ஓய். இவன் இங்கேயும் வந்துட்டானா? ஏய், நீ என்ன இங்க பண்ற? ஏய், அத நான் கேட்கணும். இங்கேயும் ஃபாலோ பண்ணி வந்துட்டியா? வாட்ச்மேன், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அதுக்குள்ள விடுறீங்க? இவனை உடனே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. அம்மா, அது முடியாதுமா. இவர்தாம்மா இந்த வீட்டு முதலாளி.